அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம அந்த வாழ்நாளில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான வார்த்தைகள் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட யாராச்சும் இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் நம்மகிட்ட அதை பற்றின விஷயங்கள் தெரியாமல் அறியாமையினால் நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்றாங்க. அவங்கள என்ன செய்யணும் அப்படின்னா, இஸ்லாத்தை தெரிஞ்சவங்க சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கணும். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை நம்ம சகிச்சுக்கணும். அது அப்படி சகிக்கிறதுனால அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தையே கொடுக்கான். 76வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் அதுக்கு வாக்களிக்கிறான். யார் சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்தையே கொடுக்கேன் அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆதரவாக அந்த சகிப்புத்தன்மை அந்த சூழ்நிலையில் சகிப்புத்தன்மையோடு நடக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆதரவாக இந்த பரிசு இருக்குது, அதுக்காண்டி நீங்கள் சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்து பார்த்திங்கன்னா, நமக்கு யாராச்சும் ஒரு தீமைகள் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு தீமைகள் ஏதோ நமக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் மன்னிங்க. ஏன்னா மன்னிங்கன்னா எதுக்கு மன்னிக்க சொல்கிறான்னா, நம்ம மன்னிக்கலை அப்படின்னா மனசு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் வெறுப்பு தோணும், மன நிம்மதி கிடைக்காது. அந்த மனசு நிம்மதியாக சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது, நரகத்துக்கு தான் போகும். ஏன்னா மனசில் வெறுப்பு இருக்கிறதுனால. அதனால் அந்த மனசுலேருந்து வெறுப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் அவங்க செஞ்ச தீமைகளை நீங்கள் மன்னிச்சிருங்க, அல்லாஹ்வுக்காக மன்னிங்க. நீங்கள் அப்படியா மன்னிக்கும்போது உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், அதுக்காண்டியாவது நீங்கள் மன்னிங்க அப்படிங்க. அப்போ நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காண்டியாவது நம்ம என்ன செய்யணும்னா, மற்றவங்க நமக்கு செஞ்ச தீமைகளை அல்லாஹ்வுக்காக நான் மன்னிக்கிறேன், ஏன்னா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் அவங்க செஞ்ச தீமைகளை அல்லாஹ்க்காண்டி மன்னிங்க. ஏன்னா மறுமையில் நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும், அதில் இதெல்லாம் சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு யாராச்சும் ஒருத்தர் கோவப்படுறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஒன்று அந்த இடத்த விட்டு விலகி உடனே போயிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்னா பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னா ஒருத்தர் கோவப்படும்போது அந்த இடத்துல இருக்காதீங்க. ஏன்னா அது சைத்தானுடைய செயல்பாடு தான். ஏன்னா ஒருத்தர் கோவப்படும் போது என்ன ஆகுனா, நரகத்தை ஆண்டவன் திறந்து வைக்கிறான். அவங்க நரகத்தில் போகிறதுக்காக தான் அந்த கோவமே அவங்களுக்கு வருது. ஏன்னா அந்த கோவத்தில் என்ன வேணால் நடக்கலாம், ஒரு கொலை கூட நடக்கலாம். அதனால் ஒருத்தர் கோவப்படும்போது அந்த இடத்துல இருக்காதீங்க, அந்த இடத்த விட்டு விலகி போயிருங்க, அல்லது பொறுமையாக இருங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக எதுவுமே பேசாதீங்க, ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அது பெரிய பிரச்சனையாக போயிடும். அதனால் அந்த இல்லைன்னா அந்தமாதிரி அடிக்கடி கோவப்படக்கூடிய ஆளை இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகி வாழுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா அவங்கள மாதிரி நம்மளும் வந்துடுவோம். அதனால் அதுமாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த 3 விஷயங்களை கடைபிடிங்க. சகிப்புத்தன்மை, மன்னிப்பு, பொறுமை. இந்த 3 விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படும். ஏன்னா அதுமாரி ஆட்கள் நம்ம சந்திப்போம். அதை பயன்படுத்தும் போது அதனுடைய வெகுமதியை நம்ம மறுமையில் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். முக்கியமாக பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மை தான் நமக்கு நிறைய தேவைப்படும் வாழ்க்கையில். ஏன்னா சில பேர் சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம சகிப்புத்தன்மை நடந்துக்கிட்டால் அல்லாஹ் நம்ம சகிப்புத்தன்மை நடந்துக்குவோம். ஏன்னா அதுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான் அப்படிங்கிற நன்மை கருதி செயல்படுங்கள் அல்லாஹ்வுக்காக.